மக்களே பாருங்க, நான் உன் கீழே குமார். என்ன ப்ரோ நீங்க நைட்ல கூட காங்கிட்டுக்கின்றீங்கன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை மக்களே. எங்கள் மேஸ்திரி தான் சொன்னார் என்கிட்ட, தம்பி இதை போல் நம்ம சிதம்பரம் தேரடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலில் சுற்றி காங்கிட்டு போண்டா தம்பி, கொஞ்சம் வந்து போட்டு கொடுத்துட்டு போடா தம்பி, வாட தம்பி, நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மக்களே அது இல்லாமல் கோயிலுக்காக நைட்டில் கூட வேலை செய்யறது தப்பே இல்லை. அதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் நம்ம சிதம்பரம் தேரடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலில் காங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் மக்களே. நானும் எங்கள் மேஸ்திரியும் வந்தோடனே நானே தனியாக மண்ணு போட்டு கலவை போட்டு அதுக்கப்புறம் ஜெல்லியை போட்டு காங்கிட்டு நானே தனியாக கிண்டி எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலை சுற்றி கொட்டி நான் கொட்டை எங்கள் மேஸ்திரி காங்கிட்டு நிறவிட்டே வந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி காங்கிட்டு போட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற படிக்கும் காங்கிட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் மக்களே இந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும். நைட்டு ஒரு 8 மணி ஆச்சு காங்கிட்டு கிண்டுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு தான் மக்களே நைட்டு வேலையை முடித்தோம். அந்தளவுக்கு வந்து காங்கிட்டு ஒரு 10 மூட்டை கிட்டே ஓடிச்சு. அந்தளவுக்கு வந்து சுற்றி அந்த பிள்ளையார் கோயில் சுற்றி காங்கிட்டு போட்டுட்டு அப்புறம் எழுத்தாப்பில் படியும் காங்கிட்டு போட்டு தான் மக்களே இன்றைக்கி நாங்கள் இந்த பிள்ளையார் கோயிலில் காங்கிட்டு போட்டு வீட்டுக்கு போனோம் மக்கள். அது இல்லாமல் இந்த கோயிலுன்னு இல்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் ஏதாவது வேலையாக இருந்தால் மறக்காமல் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் மக்களே. கண்டிப்பாக நானும் எங்கள் மேஸ்திரி வந்து எந்த வேலையாக இருந்தாலும் வந்து கோயில் வேலை செஞ்சு கொடுப்போம். சரியா மக்களே, பாய்.